Good morning, children. This is your social science teacher, class 7th, subject social science, topic the Mughal Empire. Now let us recall in previous class. First topic, Shah Jahan, 1627 to 1658. Prince Khurram, after a struggle for power, succeeded Jahangir as Shah Jahan, king of the world. Shah Jahan ruled for 30 years. And second topic, Aurangzeb. Aurangzeb, the last of the great Mughals, started off his reign by imprisoning his old father. And third topic, the Mughal administration. The Mughal administration is include of the central administration, provincial administration, local administration, army and mansabdari system. Today we will discuss about the topic land revenue administration. Land revenue administration was done up during the reign of Akbar. Raj Todarmal, revenue minister of Akbar, adapted to refine the system introduced by Shah. Todarmal's Zabdi system was put in place in north and northwestern provinces. According to this system, after survey, lands were classified according to the nature and fertility of the soils. லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ்ட் பண்ணவர் பார்த்தீங்க அப்படின்னா அக்பர், அவருடைய மினிஸ்டர் ராஜ் தோடர்மல். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ஷா ஷூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைன்டு பண்ணி லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பிளேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்சஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை சர்வை பண்ணி அதனுடைய நேச்சர், அதனுடைய சாயில்ஸ், ஓகேவா, அதை பொறுத்து லேண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் லேண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், the Mughal emperors enforced the old Iqta system, renaming it Jagir. It is land tenure system developed during the period of Delhi Sultanate. Under the system, the collection of the revenue of an area and the power of governing it were bestowed upon a military or civil officials, now named Jagirdar. Every mansabdar was a Jagirdar if he was not paid in cash. The Jagirdar collected the revenue through his own officials. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் தான் இக்தா சிஸ்டம். இந்த இக்தா சிஸ்டம் அப்படின்றத முகல்ஸ் ரீநேமிங் என்னவா கொடுத்துருக்காங்கன்னா ஜாகிர் அப்படின்ற ரீநேம் கொடுத்துருக்காங்க. இது யாருடைய பீரியடில் நல்லா டெவலப்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானுடைய பீரியடில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டத்தில் மோஸ்ட்டாக என்ன மாதிரியான அஃபிஷியல்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆர் சிவில் அஃபிஷியல்ஸ் இன்க்ளூட் ஆகுறாங்க. இவங்களுடைய நேம் தான் ஜாகிர்தார் அப்படின்றது. இந்த ஜாகீர்தாரில் யாரெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மன்சப்தாரி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆஃப் தி ஹார்ஸ், கவுண்டிங் ஆஃப் தி ஹார்ஸ்மேன், ஓகேவா. அந்த மாதிரி யார் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி அப்படின்றது. இந்த ஜாகீர்தாரு ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்காக ஓன் அஃபிஷியல்ஸை ஓன் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுட்டு இருந்திருக்காங்க. Next, those appointed to collect the revenue from the landholders were called zamindars. The local chieftains and little kings were also called zamindars. But at the end of the 16th century, the zamindars were confirmed hereditary rights over the zamin. The zamindar was empowered to maintain troops for the purpose of collecting revenue. The emperor granted lands to scholars, holy men and religious institutions. These lands called Suyarkal were tax-free. கலெக்டட் த ரெவன்யூஸ், ஓகேவா. ரெவன்யூவை கலெக்ட் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் டைப்பான அஃபிஷியல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நேம் தான் ஜமீன்தார்ஸ் அப்படின்றது. இந்த ஜமீன்தார்ஸில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா லோக்கல் சீஃப்டைன்ஸு, லிட்டில் கிங்ஸு, இவங்களுக்கு நேம் தான் ஜமீன்தார்ஸ் அப்படின்றாங்க. இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் 18th செஞ்சுரியோடைய எண்டில் ஜமீன்தார்ஸ்க்கு ஹெரிடேட்டரி ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க.
அண்ட் தென் இந்த ஜமீன்தார்ஸ் அந்த லேண்ட் ரெவன்யூயை கலெக்ட் பண்ணுறதுக்காக இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதோடு கூட எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காரு. யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்காலர்ஸ்க்கு, ஹோலி மேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயம் சம்மந்தப்பட்ட அந்த ரிலீஜியஸ் தலைவர்களாக இருக்கு இல்லையா அவங்களுக்கு, நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் இவங்களுக்குலாம் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த லேண்டுக்கு நேம் தான் சுயர்கால். நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சமய கொள்கை. The Mughal emperors were followed the Islam. Akbar was very liberal in his religious policy. In Akbar court, the Portuguese missionaries were great favorites. Akbar tried to include the good principle in all religions and formulated them into one single faith called the Deen-Ilahi, divine faith. Jahangir and Shah Jahan also followed the policy of Akbar, and Aurangzeb of the rejected this policy. முகல் எம்பரர்ஸ் அப்படின்னாலுமே அவங்க என்ன சமயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா இஸ்லாம் சமயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பாலிசியில் ரொம்ப லிபரலாக இருந்த பர்சன் யார் பார்த்தீங்கன்னா அக்பர் தான். ஓகேவா? அக்பருடைய கோர்ட்டில் போர்ச்சுகீஸ் மிஷினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட் ஃபேவரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா குட் பிரின்சிபல் இன் ஆல் ரிலிஜியன்ஸ், எல்லா வித சமயத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள், ஓகேவா, குட் பிரின்சிபலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதுக்கான ஒரு ஃபெய்த், ஒரு சிங்கிள் ஃபெய்த்தை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனுடைய நேம் தான் தீன் ஹிலாகி, டிவைன் ஃபெய்த். அதை பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அக்பருடைய பாலிசியை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ஜஹாங்கீர், ஷாஜகான் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை யார் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்கன்னா அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா இதை ரிஜெக்டட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் முகல்ஸுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். Babur introduced the Persian style of architecture to India by building many structures at Agra, Piana, Dholapur, Gwalior and Aligarh, but only few of them exist today. Humayun Palace in Delhi, Din-i-Banka, was probably destroyed by the Sher Shah Suri, who built the Pranagala in its place. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாபர் என்ன ஸ்டைலான ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பெர்சியன் ஸ்டைல்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் நிறைய ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காரு. இதில் ப்ரெசென்ட்டில் ஒரு சிலது மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே எக்ஸிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஹுமாயூன்ஸோடைய பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் பில்டு பண்ணியிருக்காரு. தீன்-இ-பன்கா அப்படின்றத பில்டு பண்ணியிருக்காரு. இதை ஷெர் ஷா சூரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த பிளேஸில் இன்னைக்கு புரணகிலா அப்படின்ற ஒரு பேலஸை பில்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் முகல்ஸோடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னா அக்பர் டு அவுரங்கசீப். நெக்ஸ்ட் புரணகிலா. Diwani-i-Khas, Diwani-i-Am, Panch Mahal, pyramidal structure in 5 stories, Rang Mahal, Salim Chisti's tomb and Buland Darwaza were built during the Akbar's time. Jahangir completed the Akbar tomb at Sikandar and beautiful building containing the tomb of Imad-ud-Dawla, father of Noorjahan at Agra. அக்பருடைய பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா திவானி-இ-காஸ், திவானி-இ-ஆம், பஞ்ச்மஹால், ரங் மஹால், சலீம் சிஸ்டி டோப் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்பருடைய பீரியடில் பில்டு பண்ணியிருக்காரு. ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பருடைய டோம் மீன்ஸ் கல்லறையை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தரில் பில்டு பண்ணி அதோட கூட ஆக்ராவில் நூர்ஜஹானுடைய ஃபாதருடைய நேம் தான் இமாத்-உல்-தௌலா, அவருக்கான ஒரு தனியான கல்லறையும் ஜஹாங்கீர் பில்டு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் முகல்ஸோடைய, இது எல்லாமே முகல்ஸோடைய ஆர்கிடெக்சர்ஸ். புலந்த் தர்வாசா. ஷாஜகான் டைம்ஸ் witnessed the climax of the Mughal splendor. The famous peacock throne covered with the expensive jewels was made for the emperor to sit on. The rose the world famous Taj Mahal by side of the Jamuna river at Agra. Besides Taj Mahal, he built the Modik Masjid, the Pearl Mosque at Agra, the Great Jamba Masjid of Delhi, at the Diwani-i-Khas and Diwani-i-Am in the palace in Delhi. இப்போ முகல்ஸோடைய பீரியடில் யாருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்னஸ்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகானுடைய பீரியடில் தான். ஸோ இதனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சி ஆஃப் தி ஆர்கிடெக்சர், கட்டடக்கலையின் இளவரசர் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. இவருடைய பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் பீகாக் த்ரோன், அது பார்த்தீங்கன்னா மயிலாசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆக்ராவில் ஜமுனா ரிவருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பில்டு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான மாஸ்கியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெல்லியில் பில்டு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் Aurangzeb. During the Aurangzeb region, architecture did not receive much patronage. The Bibi Ka Maqbara in Aurangabad, the mausoleums built by his son Prince Asham Shah as loving tribute to his mother in the late 17th century is however worth of the mentionings. அவுரங்கசீப்புடைய பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ண ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு பர்சன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாலரன்ஸ் ரூலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுரங்கசீப். பட் அப்படி இருந்தாலும் அவருடைய சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சி ஆஷம் ஷா. இவர் வந்து அவுரங்காபாத்தில் அவங்களுடைய மதருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில் ஒரு கல்லறையை வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணுறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போடைய பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவருடைய பீரியட் அப்படின்னா இதை தான் நினைவு சொல்கிற மாதிரி இருக்கு. Red Fort பார்த்துருக்கோம் இல்லையா? Red Fort, also called the Lal Quilla in Delhi, was the residence of the Mughal emperors, constructed in 1639 by Emperor Shah Jahan as the palace of his fortified capital Shahjahanabad. The Red Fort is named for its massive enclosing walls of red sandstone. இப்போ ரெட் ஃபோர்ட்டோடைய அனதர் நேம் தான் லால் குயிலா. இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ் எம்பரோடைய ரெசிடென்ஸ் பிளேஸாக இருந்திருக்கு. இதை ஷாஜகான் 1639 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னா அவருடைய கேபிட்டல் ஷஹஜானாபாத் இருக்கு இல்லையா, அந்த ஷஹஜானாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணியிருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஸ்டோனால் பில்டு பண்ணதால் இதுக்கு நேமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முகல்ஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், ரிலீஜியஸ் பாலிசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.